அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் வி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் புல்லறிவாண்மை. ஆங்கிலத்துல இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க, சுருக்கமா அறியாமைன்னு சொல்லுவாங்க. குறள்: அறிவிலார் தாம் தம்மை பீலிக்கும் பீலை செருவாருக்கும் செய்தல் அரிது. குறள் எண் 843. குறளின் விளக்கம்: எதிரிகளால் கூட கொடுக்க முடியாத வேதனையை அறிவில்லாதவர்கள் தனக்குத்தானே கொடுத்து நொந்து கொள்வார்கள், மனவேதனை அடைவார்கள் என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அறிவில்லாதவர்கள் மற்றவர்களோட ஒப்பிட்டு பொறாமை குணத்தாலையும் மற்றவர்களுடைய வளர்ச்சியும் பார்த்தோ மனவேதனை தனக்குத்தானே நொந்து கொள்வார்கள். அவர்களுடைய அறியாமையலால் எதிரிகளால் கொடுக்க முடியாத வேதனையை தனக்குத்தானே கொடுத்து நொந்திக் கொள்வார்கள், மனவேதனைப்படுவார்கள் என்கிறார். அழகா இக்குறள் மூலம் சொல்வது என்னன்னா, பிளட் குரூப் எடுத்துக்கலாம். ரத்தத்தை எடுத்தோம்னா 4 மேஜர் பிளட் குரூப் இருக்கு. ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப், ஓ பிளட் குரூப். இதில் நிறைய பிரிவு இருக்கலாம். ஆனால் மேஜர் பிளட் குரூப் 4 தான். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு தொழிலில் 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஓ பிளட் குரூப் ஒரே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 10 பேரில் 5 பேர் ஓ பிளட் குரூப் இருக்கலாம். மீதி 4 பேர்த்துக்கு ஏ இருக்கலாம், ஒருத்தருக்கு பி இருக்கலாம். தொழிலில் ஒரு 50-100 பேர் இருக்கிறவங்களுக்கு 50 பேருக்கும் ஓ பிளட் குரூப் இருக்கலாம். மீதி 50 பேர்த்துக்கு ஏவோ பியோ கலந்து இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கைரேக உலகத்தில் உங்கள் கைரேகை உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான். பிளட் குரூப் ஒரே மாதிரி இருக்கலாம் உலகத்தில், ஆனால் உங்களுடைய கைரேகை உங்களுக்கு மட்டும்தான். லட்சத்தில் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலையும் உங்களுடைய கைரேகை பதிக்கும் போது அது நீங்களாக தான் இருக்க முடியும். யாருடைய கைரேகம் ஒப்பிட்டு பார்க்காம கடவுள் நமக்கு படைத்திருக்கிறார். அதனால நீங்க யாரையும் ஒப்பிட்டோ பொறாமைப்பட்டோ மற்றவர்கள் வறட்சி பார்த்தோ நீங்க மற்றவருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நீங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் நீங்க தான் எழுதணும். மற்றவங்க ஆன்சர் நாம எழுதக்கூடாது. நமக்கான வாழ்க்கை நமக்கு தான், கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம யாரையும் ஒப்பிட்டோ மனவேதனை அடையக்கூடாது. இக்குறள் மூலம் நீங்க அறியாமலிருந்து விடுபட்டு உங்களுக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். யாரிடையும் கம்பேர் பண்ணாம மனவேதனை அடையாம உங்களுக்கான வாழ்க்கையை ரசித்து நல்ல மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. இக்குறள் மூலம் நாம் புல்லறிவான அழகா சொல்லியிருக்க அந்த குறள் மூலம் நாம் அறியாமலிருந்து விடுபட்டா மட்டும்தான் அனைவருக்கும் வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் வளர்ச்சி சுற்றத்தாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், உலகத்தின் வளர்ச்சியை கொடுக்கும். மீண்டும் திருக்குறள்: அறிவிலார் தாம் தம்மை பீலிக்கும் பீலை செருவார்க்கும் செய்தல் அரிது. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.